இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு சாமி. என் தங்கச்சி வாழ்க்கையை அந்த விமல் கெடுத்துட்டான். கோவத்தில் அவன் விஷத்தை வச்சு அவ கொன்னுட்டா. என் தங்கச்சி இந்த கேஸ்லாம் தப்பிக்கணும். அவள் கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும். அவளுக்கு வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சு தர்றதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம்? என்ன லட்சியம் இருக்க போகுது சொல்லுங்க? விடிஞ்சா கல்யாணம். ஆனா என்னமோ தெரியல, எனக்கு பதட்டம் அதிகமாயிட்டே இருக்கு சாமி. தேவையில்லாம பதட்டப்படாத முத்தையா. இனிமே எந்த கஷ்டமும் உனக்கு வராது, புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். என்னை பற்றியோ என்னோட கஸ்டடியில் இருக்கிறவங்கள பற்றியோ நீ எந்த கவலையும் படாத. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். நீயும் தேவைனா மட்டும் ஃபோன் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நீங்கள் பண்ணன உதவியை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். சரி. போதுமா காயத்ரி? இப்ப புரிஞ்சதுல, விமல் தான் முத்தையோட தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தது. அதனாலதான் அந்த மல்லிகா விஷத்தை வச்சு கொண்டு இருக்கா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் முத்தையா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு சென்னைக்கு வந்திருக்கான். அதுவும் தற்செயலா எங்க அக்கா விமல் அடிக்க போய் பழி அவங்க மேல விழுந்திருக்கு. அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு ஜெயிலுக்கும் அனுப்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் இன்னைக்கு அவன் தங்கச்சி கல்யாணமும் பண்ண பார்த்துட்டு இருக்கான். சூர்யா, சும்மா விடக்கூடாது சூர்யா. போலீஸ்ன்ற போர்வையில எவ்வளவு கிரிமினல் வேலை பார்த்திருக்கான். நிச்சயமா சும்மா விட போறது இல்ல வீரா. முத்தையாவுக்கும் சரி அவன் தங்கச்சிக்கும் சரி நியாயமா என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கிடைச்சேதான் தீரணும். போதும் சூர்யா, இதுக்கு மேல நம்ம இங்க வெயிட் பண்றதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. வாங்க கிளம்பலாம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவே கூடாது. வாங்க. என்னமா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நீ சொல்றதுலாம் உண்மையா? அண்ணே, நான் என்ன உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? நான் என் காதால கேட்டேன். அந்த மல்லிகா அந்த லட்சுமி கிட்ட நீட்டி முழைக்கி வக்கனையா தனக்கு நேர்ந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. கேட்ட எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு தெரியுமா? அப்படின்னா மல்லிகா கெட்டு போயிட்டா நாம சொன்னது உண்மையா? நாம கிளப்பி விடுறதுக்கு எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடியே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. யாரோ விமலா அவனோட சுத்தி இருக்கா. சுத்தினதுல கர்ப்பமாகி அவன் டாட்டா காட்டிட்டு ஓடினதுக்கு அப்புறமா கர்ப்பத்தை கலைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஊர்ல வந்து உக்காந்துட்டு இருக்கானே. அவ அப்பா என்னடானா, என் மக ஒரு உத்தமி, இவ மேல எந்த குத்தமும் இல்ல, கோயில்ல வச்சு சத்தியம் பண்ண வைக்கிறேன், ஆச்சா போச்சான்னு 1000 பொய்ய சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே நம்ப வச்சிருக்காருன்னு. துர்கா, இந்த ஒரு விஷயம் போதுமா? இந்த விஷயத்தை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அதானே, நானும் அதைத்தானே நினைச்சேன். நேத்து வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நமக்கு எந்த ஒரு மேட்டர் கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த மல்லிகா வாயாலேயே அவ கெட்டு போனவங்கிற தகவலும் அவளுக்கு அபாஷன் நடந்திருக்குங்கிற தகவலும் தெரிஞ்சதோ, இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்றனா இல்ல அவங்க அம்மா கிட்ட சொல்றனாங்கிறதெல்லாம் விஷயம் இல்ல. ஆனா யார்கிட்டயாவது சொல்லி எல்லாருக்கும் தெரிய வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியே தீருவேன். இது ரொம்ப ஈஸியான விஷயமா? ஒண்ணு இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்குறது எனக்கு கைவந்த கலை. இப்ப உண்மையிலே ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, நான் சும்மா விடுவேனா? இத ஊருக்குள்ள சொன்னேன்னு வச்சுக்க, ஊர் அடிச்சு உலையில போட்ட மாதிரி ஆயிடும். நேரா மாப்பிள்ளை கிட்ட போவோம். நீ கட்டிக்க போற பொண்ணு இந்த மாதிரி கர்ப்பத்தை கலைச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இதே மீறி ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவானா? சொல்லு பாக்கலாம். முடிஞ்சதுன்னு மல்லிகாவோட கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க வாங்க போலாம். சொல்றா. ஏய், கார்க்கி எங்கடா? ஏய், சொல்றா. என் பேண்ட் பாக்கெட்ல எனக்கு மாமா. இந்த வீரா சாவி. நாங்க சூர்யா, வாடா வா. வா காயத்ரி. ஓ, ஏதோ சவுண்ட் கேக்குதே. இந்த ரூம்ல தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். வா பாப்போம். வா. நீயா? நீ எப்படி இங்க?
உனக்கு இந்த சாமிக்கு என்ன சம்பந்தம்? சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன் சூர்யா. இங்கே நடந்த அத்தனை தப்புக்கும் அந்த முத்தையா தான் காரணம் சூர்யா. மயக்க மருந்து கொடுத்து என்னை எந்திரிக்க முடியாதபடி பண்ணிட்டான் சூர்யா. ஆனா நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் சூர்யா. நீங்க பேசுறது எங்களுக்கு புரியல. முத்தையா எதுக்கு உங்களை கட்டி போடணும்? உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே காயத்ரி. ஒன்று சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டில் சுப்புலட்சுமின்னு ஒரு பொண்ணை காணோன்னு சொல்லி முத்தையா தேடுறதா சொல்லி ஊரெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருந்தது சரியில்ல. அந்த பொண்ணை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி என் மேலேயே கேஸை போட்டான். ஆனா உண்மையிலேயே அந்த சுப்புலட்சுமி அந்த முத்தைய வீட்டில் தான் இருக்கிறா சூர்யா. இப்ப கல்யாண மண்டபத்துக்கு போனா கூட அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? சுப்பு முத்தையா வீட்டுல தான் இவ்வளவு நாளா இருந்தாளா? அதை ஏமா கேக்குற? கூட பொறுக்காத தங்கச்சியா, பாசம் பொங்கி பொங்கி வழியுது. என்னென்னமோ நடக்குதுமா. அவன் அயோக்கிய பையமா. அவன் பண்ற தப்பான காரியத்துக்கெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களை பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிறான் சூர்யா. சூர்யா, தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து கூட்டு போயிடு சூர்யா. அவனை சும்மா விடக்கூடாது. நான் உடனே கல்யாண மண்டபத்துக்கு போனேன் சூர்யா. என்ன காப்பாத்து. அந்த முத்தையாவை நான் பழி வாங்கிய தீரட சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, ப்ளீஸ். சூர்யா வீரா, அவுத்து விடுங்க. ப்ளீஸ் சூர்யா, அவுத்து விடு சூர்யா. சீக்கிரம் போனாதான் அந்த முத்தையாவை பழி வாங்க முடியும். நீங்கெல்லாம் அந்த சுப்புலட்சுமியையும் பார்க்க முடியும். ப்ளீஸ் என்ன வீரா அதெல்லாம்? ப்ளீஸ் பரவாயில்ல காயத்ரி, அவுத்து விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் ஏய் நில்றா. ஏய் ஓடாத நில்லு. ஏய் ஏய் நில்றா. ஏய் நில்றா. ஏய் நில்லு. மாமா வராதீங்க. குடிவீரா, அவனை விட்டுறாத. வேண்டாம் மாமா, நீங்க வர வேண்டாம். சூர்யா, நீங்க ரெண்டு பேரும் வர வேண்டாம். அவங்கள பாத்துக்கோங்க. நான் இவனை பிடிச்சி விட்டுறாத வீரா. சூர்யா, நீ உள்ள போங்க. ஏய் வீரா, அவனை விடாத. அடிச்சு கட்டி தூக்கிட்டு வா. எங்க போனாலும் விட்டுறாத. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தர்மதுரை படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்திருக்கு. சூப்பர்பா இருக்கு சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர். ஸோ நீங்க கூட ட்ரெண்ட் மியூசிக்ல பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. But you'll have to watch it in Trend Music. Please subscribe to Trend Music. ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தானே தானே சூர்யா தண்ணி கேக்குறாரு. போய் எடுத்துட்டு வா. தானே தானே எடுத்துட்டு வர இரு. இந்தாங்க தண்ணி குடிங்க. குடி.
ஏய் நில்றா. ஏய் ஹலோ சொல்லுங்க காயத்ரி. வீரா எங்க இருக்க? இது எந்த இடம் தெரியல, ஆனா அந்த ராஸ்கல் தப்பிச்சான். இப்ப அவனை தேடுறதுக்கு நமக்கு டைம் இல்ல வீரா. நீ உடனே திரும்பி வா. நாம போய் முத்தையாவோட தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தணும். ஒரு கொலைய பண்ணிட்டு அவளுக்கு கல்யாணம் வேற கேக்குதா? சீக்கிரம் திரும்பி வா. சரி நான் வந்துடுறேன், நீங்க வண்டி இருக்கிற இடத்துக்கு போங்க. வண்டி இருக்கிற இடம் மாமாக்கு தெரியும். அப்பா வண்டி எங்க இருக்குன்னு உங்களுக்கு எனக்கு தெரியுமா? தெரியுமா? சரி சரி நீ அங்க ஸ்ட்ரைட்டா வந்துரு. சரி ஓகே ஓகே நான் வந்துடுறேன், வச்சுறேன். ச்சா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. மல்லிகாவை பத்தி நான் தப்பா பேசின காலம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனா அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் இப்ப என்னோட நோக்கம். ஆனா அவளை தொட்டு தாலி கட்ட போறவர் நீங்க தான். அவளை பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியறது அவசியம் நான் நினைக்கிறேன். நீங்க பேசுறது ரொம்ப குழப்பமா இருக்கே. மல்லிகாவை பத்தி எதுவும் தப்பா பேசலங்கிறீங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும்னு நீங்க நினைக்கிறது சுத்தமா பொருந்தவே இல்லையே. அப்படி இல்ல தம்பி, ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டோம், எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இது உங்களுக்கு தெரியலனா பின்னாடி ரொம்ப தப்பா போயிடும்ல. உங்களுக்கு மட்டும் இல்ல தம்பி, அந்த பொண்ணு மல்லிகாவுக்கும் சங்கடத்தை கொடுத்துரும்ல. அப்படி என்ன கேள்விப்பட்டீங்க? அது வந்து சதீஷ், மல்லிகா விமல்னு ஒரு பையனோட பழகி இருக்கா. ஒரு கட்டத்துல கர்ப்பமா இருக்கா. அந்த கர்ப்பத்தை கலைக்க அபார்ஷன் கூட பண்ணியிருக்கா. இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ரொம்ப ரொம்ப தற்செயலா இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன். தம்பி பாக்குறத பார்த்தா தங்கச்சி சொல்றத நம்பல போல இருக்க. நோ அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க சொல்லி முடிங்க. அது இல்ல சதீஷ், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னோ மல்லிகாவுக்கு கெடுதல் பண்ணணும்னோ நினைச்சு நான் இதை சொல்லல. ஆனா மல்லிகா வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தெரியாம நீங்க அவளுக்கு தாலி கட்டி பின்னாடி உங்களுக்கு பெருசா தெரிய வந்ததுன்னா உங்களுக்கும் அவளுக்கும் செட் ஆகாம போயிடும். அந்த பொண்ணோட வாழை பிடிக்கலன்னு சொல்லி நீங்க அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கன்னா வாழை வெட்டியா அவ தாய் வீட்டுக்கு வந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். வாழை வெட்டியா பிறந்த வீட்டுக்கு வந்தா ஒரு பொண்ணு படுற அவமானம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் சதீஷ். நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். என் திமிரால எனக்கு நானே தேடிக்கிட்ட அந்த கஷ்டத்தை பாவம் அப்பாவி பொண்ணு மல்லிகாவுக்கு நீங்க கொடுத்துடக்கூடாதுன்னு தான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. பேசி முடிச்சிங்களா? இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். போதுமா? என்ன தம்பி சொல்றீங்க? முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சுமா நீங்க? இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் சொல்றேன். மல்லிகா விமல்ன்ற ஒருத்தனை காதலிச்சதும் தெரியாதனமா கர்ப்பமானதும் அபார்ஷன் பண்ணிக்கிட்டதும் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவளுக்கு அபார்ஷன் பண்ணதே என் சித்தி தான். மல்லிகாவை பத்தி தெரிஞ்சதும் அவளை நேர்ல போய் பார்த்த என் சித்தி மல்லிகா கிட்ட தனியா பேசினதுக்கு அப்புறம் தான் அவ மனசுல எந்த கலங்கமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. யாராவது ஏதாவது குட்டைய குழப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்ற சந்தேகம் அவளுக்கு அப்பவே வந்துருச்சு.
அதனால தான் என் சித்தி என்னை தனியா கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நீ கட்டிக்க போற பொண்ணு மனசால உத்தமி. அவ உடம்புல ஒரு அழுக்கு படிஞ்சது. அந்த அழுக்க நான் தொடச்சி எடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஒரு பொண்ணுக்கு கற்பனை எதை நினைக்கிறீங்க? என் சித்தி சொன்னாங்க, மனசார இன்னொரு ஆம்பளைய நினைக்காத வரைக்கும் தான் ஒரு பொண்ணு கற்புள்ளவ. உடம்பு என்ன என்ன, சாக்கடையில காலை விட்டா காலை வெட்டியா போட்டுறோம். தான் என்ன செய்யறோன்றது தெரியாத அறியாமையில மல்லிகை ஒரு தப்பு பண்ணிருக்கா. தான் செஞ்ச தப்புக்காக அவ எவ்வளவோ வருத்தப்பட்டிருக்கா, வேதனைப்பட்டிருக்கா, கதறி கூட அழுதுருக்கா. ஏன் இந்த கல்யாணமே வேணான்னு ஒத்த கால நின்னு வீட்டுல போராடி இருக்கா. யாருமே அவ சொன்னதை புரிஞ்சுக்கல. என்ன அவளுக்கு சம்மதம் பேசி முடிச்சாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ யாரு, ஏன் கல்யாணம் வேணான்னு சொன்னா, எதுக்காக பயந்தான்ற விஷயம்லாம் என் சித்தி மூலியமா எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மல்லிகா மேல இருந்த காதல் அதிகமா தான் ஆச்சே தவிர அவ மேல வெறுப்பு வரல. உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தயவு செஞ்சு இந்த மாதிரி கேனத்தனமான விஷயத்த என்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வழி பார்க்காதீங்க. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். என் உயிரே போனாலும் சரி, நான் மல்லிகை கழுத்துல தாலி கட்டிட்டு தான் சாவேன். புரியுதா? போங்க, போய் வேலையை பாருங்க. இல்ல ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சது என் மச்சான் முத்தைய கட்ட சொல்லவா? ஐயோ வேண்டாப்பா வேண்டாம். உன் வாழ்க்கைக்காக தான் நாங்க பேச வந்தோம். என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாதப்பா. ஆமா, நாம போலாம். மாமா வா வீரா. பாத்துப்பா. என்னாச்சு வீரா? என்னப்பா? அந்த ராஸ்கல் தப்பிச்சு ஓடிட்டான். ஐயோ விடு வீரா. சரி, அந்த வரதான் எங்க? அவன் வண்டிக்குள்ள தான் இருக்கான். சரி, நம்ம சீக்கிரமா கிளம்பலாம். வாங்க, சீக்கிரம் ஏறு. சரி வாமா. வாங்க மாமா. சீக்கிரம் ஏற்பா. உள்ள தள்ளி உட்காரு. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த மாப்பிள்ள என்ன கேடுகிட்டவனா? அவன் மனசு ஆற மாட்டேங்குதுமா. ஒருத்தி கெட்டு போய் கர்ப்பத்தை கலைச்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்றானே, அவளாம் ஒரு மனுஷ ஜென்மமா? சுத்த கூறுகட்டவனா இருக்கானமா அவன். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பேன். விடுங்க என்ன, நடக்காத விஷயத்தை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நடக்க வேண்டிய காரியம் நல்லபடியா நடக்கணும். சரிம்மா, நீ ஆரம்பத்துல இருந்து இததான் சொல்லிட்டு இருக்க. மல்லிகா கெட்டு போனவனு அவன் மூலமாவே கேட்டதுக்கு அப்புறம் எப்படியும் நீ கல்யாணத்தை நிறுத்திடுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பயபுள்ள இப்படி பேசுறான். இவன் கிட்ட அவன் சித்தி உண்மையை சொல்லியிருந்தா எப்படியும் அவன் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவங்க கிட்ட போட்டு கொடுக்கறதாலே ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அது முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. மல்லிகாவுக்கு அபாஷன் ஆன விஷயம் அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதையும் மீறி அந்த சதீஷ் அவளை கட்டிக்க போறேன்னு சொல்றானா, காதல் மயக்கம் தலைக்கு ஏறி இருக்குன்னு அர்த்தம். இனிமே அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. வேற என்னதாம்மா வழி? நாளைக்கு கல்யாணம் எப்படி நிறுத்த போற? நானும் பலவிதமா யோசிச்சு பார்த்துட்டேன்னே. நான் உங்ககிட்ட 2வது வழின்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? அதைத்தான் நான் இப்ப செய்ய போறேன். என்ன யோசிக்கிற? முடியாதுன்னு நினைக்கிறியா? சேச்சா, முடியாதுன்னு நான் சொல்லுவேனா? அதுதான் ஒரே வழினா பண்ணிட வேண்டியதானே? கவனமா செய்யுங்கன்னு. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் நம்ம லட்சியம். நம்ம 2 பேரும் இப்படி ஒரு திட்டம் போட்டு காய் நகர்த்திட்டோங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. காதும் வச்ச மாதிரி வேலை நடக்கணும். நானும் அதை பத்தி தான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். நீயும் அதைத்தான் சொல்ற. அதுதான் வழினா பண்ணிடுவோம். பண்றது இல்லைன்னு முடிக்கணும். இந்த கல்யாணம் நின்னே தீரணும். புரியுதா?
சாமி இவானா ஆண்டிப்பட்டி கனவா அவன் அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயோ உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பற பண்றாப்புல இருக்கு.